மழை பெய்தாலும் நான் நிறுத்த மாட்டேன், அது பேசுவேன். அதுதான் மிக முக்கியம். மழை முக்கியமல்ல, நல்ல குளிர்ந்து வெப்பத்துக்கு ரொம்ப அருமையான தென்றல் காற்று, அவ்வளோதானே தவிர இதை யாரும் நீங்கள் களைய வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார்ந்து கொள்ளுங்கள், இது நமக்கு குளிர்ச்சி தேவை. இப்போ அவ்வளோதான், நம்ம வெப்பத்தில் இருக்கிறதுனால குளிர்ச்சி தேவை. ஆகவே அந்த குளிர்ச்சி இப்போது வரவேற்க வேண்டியதுதான். ஒன்றும் மழை அதிகமாக இருக்காது, அங்கங்கே பன்னீர் துளிகள் மாதிரி விழுந்து கொண்டிருக்கும். கண்ணீர் துளிகளாக ஆரம்பித்த இயக்கம்தான் இந்த இயக்கம். ஆகவே தான் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ வரும்போது நாம் கலைஞர் பேசுகிறார். நான் சொல்வதை விட மிக முக்கியமாக உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய செய்தி 2 தான். என்னென்னா, ஈரோட்டில் பேசுகிறார், தேர்தல் பிரச்சாரத்துக்கு கலைஞர் பேசுகிறார். இவளை மாதிரி இருக்கக்கூடிய தலைமை வாய்ப்பு இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும், அதுதான் மிக முக்கியம். அது நாம் நம்முடைய பெயரும் பயனை தமிழகத்திலே திராவிடம், நான் கூறுவது திராவிடம் என்ற இந்த சொல்லை, திராவிட இயக்கம் என்ற அந்த சொற்றொடரை தமிழகத்திலே இணைத்து அதனுடைய பெரும் பயனை நாமெல்லாம் பெறுகின்ற அளவிற்கு பாடுபட்ட பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். முதல்ல சொல்கிறார், ஈரோட்டில் பேசுகிறார். அப்போ 2011 வாக்கில் அந்த தேர்தல் நேரத்தில் பேசுகிறார், நன்றி உடையவராக இருக்க வேண்டும். தேர்தல் நேரத்திலேயே எவ்வளவு முன்னோக்கு கலைஞருக்கு இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இன்னொரு செய்தி. காலமெல்லாம் பெரியார் எதற்கு பாடுபட்டார்? மக்களை பார்த்து கேட்கிறார். எதற்காக உழைத்தார்? பேரறிஞர் அண்ணா எதற்காக எழுதி எழுதி குவித்தார்? அவர்களுக்கெல்லாம் நன்றியுடையவர்களாக இருப்போம் என்றால், இந்த இனம் இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறது. இந்த இனத்தை இனப்பகைவர்கள் யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அதுதான், தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்த இனத்தை அழிக்க எவனும் நினைக்கவே முடியாது. நினைத்தால் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நமக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குது. அதுதான் மிக முக்கியம். ஒன்றும் தேவையில்லையே, நல்லா தேவையில்லை, அங்கேயே எல்லோரும் அவங்க மனுஷங்க அதே மாதிரி இருக்கலாம் நம்ம. அதுதான் மிக முக்கியம். எனவே தான் இந்த இனத்தை அழிக்க எவனும் நினைக்கவே முடியாது. எவ்வளவு கோபத்தோடு ஆத்திரத்தோடு சொல்கிறார். எவனும் நினைக்கவே முடியாது. நினைத்தால் நினைத்த மாத்திரத்திலேயே அவர் எப்பவுமே அவன் சொல்ல மாட்டார். இந்த கோபம் அவருக்கு, நினைத்தால் அந்த அவன் நிலைக்காமல் போய்விடுகிறான் என்பதுதான், போய்விடுவான் என்று எடுக்கின்ற அந்த சபதம் ஈரோட்டு மாநகரத்திலே தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே பேரொளியாக இன்றைக்கு கிளம்புகிறது என்றால், இந்த பேரொளிக்கு என்றைக்கும் தோல்வி இல்லை, வெற்றி பெற்றே தீருவோம், பலத்த கைதட்டல் என்று அதில் இருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். இந்த நேரத்தில் இப்போ பேசுகிற மாதிரி இல்லையா கலைஞர்? நமக்கெல்லாம் அது அறிவுரை சொல்கிற மாதிரி இல்லையா? அடுத்து சொல்கிறாரு, எவ்வளோ முன்னோக்கு பாருங்கள். தோல்வி என்பது பெரியார் அவர்களுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி சந்தித்தது தான். அண்ணா அவருடைய தேர்தலிலே முதலாக இல்லாவிட்டாலும் 2வது முறை சந்தித்தது தான். ஆனால் வெற்றி தோல்விகள் ஒரு இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு, ஒரு தலைவருடைய லட்சியங்களுக்கு முத்திரை அல்ல. அவைகள் மேலும் மேலும் வெற்றி தோல்விகள், கவனிங்க தோழர்களே, தாய்மார்களே, கவனியுங்கள். வெற்றி தோல்விகள் என்று சொல்வது ஒரு இயக்கத்தினுடைய மிக முக்கியமாக மூலமாக, ஒரு இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு, ஒரு தலைவருடைய லட்சியங்களுக்கு முத்திரை அல்ல. அவைகளை மேலும் மேலும் கொண்டெடுத்து செல்கின்ற, மேலும் மேலும் வெற்றி பெற செய்கின்ற அத்தகைய பாதைகளாகத்தான் அவைகள் அமைந்திருக்கின்றன. இதுதான் மிக முக்கியம். தோல்வியை கண்டு நம்ம தோழ வேண்டிய அவசியமே கிடையாது என்பதற்கு வெற்றிகளுக்கான பாதைகள், அதுதான் மிக முக்கியம் என்று சொன்னார். அதற்கு சொல்லும்போது நண்பர்களே, மிக முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டுமானால் என்ன நினைக்க வேண்டும், ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தா முதல்ல தொடங்கும் போது ஒரு வார்த்தை போடுவாங்க, கலைஞருடைய குரல் கேட்கும். அதில் கலைஞருக்கு என்னன்னா, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும், மறந்துடாதீங்க, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் சாக மாட்டேன், கட்டுமரமாக மிதந்துதான் உங்களுக்கு உழைப்பேன்னு சொன்னார். அவர் கட்டுமரமாக இருக்கிறேன்னு சொன்னார்.
இப்போ இருக்கிற தலைவர் அவரால் உருவாக்கப்பட்ட உழைப்பின் உருவமாக இருக்கிற எங்கள் ஒப்பற்ற தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கட்டுமரமாக இல்லை, கப்பல் மரமாக வந்து உழைப்பார் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை தான் பெற்றிருக்கிறோம். ஆகவே சாதாரணமல்ல, மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே நான் எவ்வளோ பெரிய வாய்ப்பு. ரொம்ப பேர் மழை வரலையேன்னு கவலைப்படுறாங்க. நான் எப்போ வேணாலும் பேசலாம், ஆனால் மழை வந்து இங்கே ஊற்றுகிறதுன்னு சொன்னால் மிக முக்கியமாக கண்ணீர் துளிகள் தொடங்கப்பட்ட நேரம் மழையில் தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. 103 வயதானாலும் இங்கே இருக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய உழைப்பு என்பது இருக்கிறது, அது வழிகாட்டக்கூடிய உழைப்பு. அதுதான் நடத்தி பார்க்க வேண்டும். சொன்னார் அழகாக, எங்காவது ஒரு இடத்தில் இந்த கொள்கை எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் நண்பர்களே ஒன்றே ஒன்று. எங்காவது ஒரு தலைவர் எதிரிகள் கூட யார் அவரை தோற்கடித்து விட்டோம் என்று மகிழாமல் இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஐயோ நாம் தோற்கடித்து விட்டோமே, அவர் தோற்று விட்டாரே என்று அந்த கண்ணீர் துளிகள் இன்னமும் பன்னீர் துளிகள் போல அவர் மீது விழுந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் இந்த அடையாளம். அதுதான் மிக முக்கியம். அவர் அதனால் இந்த இயக்கம் நொடிந்து விடாது, இந்த இயக்கம் சரிந்து விடாது, இந்த கொள்கைகளுக்கு ஒருபோதும் சரிவு ஏற்பட்டு விடாது. அதைத்தான் நீங்கள் நன்றாக நினைத்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் தந்த பணத்தை வாங்கி வங்கியில் போட்டுட்டு அந்த 5000 ரூபாயை அவர் விடுத்த விடியல் பயணத்திலேயே பஸ்ஸில் போய் அவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கேயே ஓட்டு போட்டு அவருக்கு எதிராகவே ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்தால் கூட அந்த மனிதர் கலங்கவில்லை. ஓட்டு போடாதவர்களுக்கு உடனடியாக தோல்வியை பற்றி கவலைப்படாமல் உடனடியாக வந்து அவருடைய தொகுதியில் வெற்றி பெற்றவர்கள் கூட நன்றி சொல்லவில்லை. ஆனால் தோற்றதாக சொல்லிக் கொள்ளப்படுவதால் இது யாருக்கு வெற்றி? எப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை தயாரித்திருக்கிறார் கலைஞர். காரணம் மூல விற்று தந்தை பெரியார். அதுக்காக தான் சொன்னேன். ஆகவேதான் பெரியாருடைய இயக்கம் என்பது வெற்றி தோல்விகள் தேர்தல்களால் நிர்ணயிக்கப்படுவதல்ல, கொள்கையால் அழைக்கப்படுவது. தோழர்கள் இருக்கிறார்களே, எந்த பயனையும் பெறாத தோழர்கள் கட்டுப்பாடு மிகுந்தவர்கள். அதுதான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதை சொன்னபோது தந்தை பெரியார் சொன்னார், கடமை கண்ணியம் அப்புறம் இருக்கட்டும், கட்டுப்பாடு இருக்கணும். அந்த கட்டுப்பாட்டை தோழர்களே நீங்கள் அத்தனை பேரும் இங்கே பெற்றதன் காரணமாகத்தான் நிச்சயமாக வாய்ப்புகள் வரும், நிச்சயமாக. ஆகவேதான் மிக தெளிவாக அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மிக ஆழமாக வெற்றி கற்றிருக்கிறார். 2 இடங்கள் வந்த தேர்தல் உண்டு சென்னையிலேயே, வெறும் 2 இடங்கள். ஒன்று கலைஞர், இன்னொன்று நம்முடைய பழைய மேயர் பாக்ஸர். அதுதான் மிக முக்கியம். இவருடைய அந்த ஹார்பர் தொகுதியில் செல்வராஜ் துணை மேயராக இருந்தவர். அப்படிப்பட்டவர் அந்த எல்லாம் பார்த்து தான் இந்த இயக்கம் இருக்கிறது. எனவே தான் 1000 இடிகள் இடித்தாலும் 10,000 மின்னல்கள் வந்தாலும் என்றைக்கும் உறுதியோடு இருக்கக்கூடிய இயக்கத்துக்கு பெயர் தான் திமுக. சில பைத்தியக்காரர் நினைக்கிற மாதிரி இல்லை. மிக முக்கியமாக இன்னைக்கு எப்படி விளம்பரம் வந்திருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் காட்ட வேண்டுமானா, இன்றைக்கு துக்ளக் பத்திரிக்கை வந்திருக்கு. இன்றைக்கி வந்த உடனே இந்த துக்ளக் பத்திரிக்கையில் இன்றைக்கி விடுதலையை பார்த்தா மிக முக்கியமாக அதில் எடுத்து போட்டிருக்காங்க, பதில் எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன இந்த பத்திரிக்கை இன்றைக்கி விடுதலை வாங்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த பத்திரிக்கையில் துக்ளக்கில் முதல் அட்டை வெற்றி பெற்றவர்களை பற்றி இல்லை, இது முதல் அட்டை எங்களுக்கு தான் விளம்பரம், அதில் ஒன்றும் இல்லை. நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள் என்பதற்கு அடையாளம் என்னென்னா, இங்கே நான் உட்காந்துருக்கேன், ஸ்டாலின் என்னை பார்த்து கேட்குறார் என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே என்னன்னா, இப்போ ஒரு பார்ப்பனர் இந்து அறநிலைய பாதுகாப்புத்துறையுடைய அமைச்சராக வந்திருக்கிறார். உடனே அவர் திருச்செந்தூரில் மாறு வேடம் போட்டு 3 அர்ச்சகர்கள் லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி அதுக்காக நீக்கணும்னு சொல்கிறத வைத்துக்கொண்டு ஆகா பார்த்தீர்களானா அப்படிங்கிறாரு. பக்கத்தில் சேகர் பாபு நிற்கிறார். நாங்கள் 3 பேர் தான் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் யாரும் இல்லை, எங்களை மறக்காமல் இருக்காங்க. அதுதான் மிக முக்கியம். என்றைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆக என்ன அர்த்தம்? ஐயோ இதெல்லாம் அவர் காலத்தில் இருந்தால் நடக்குமா? திருச்செந்தூர் லஞ்சம், அதில் மேலே தலைப்பு என்னென்னா, திருச்செந்தூர் கோயிலில் லஞ்சம் வாங்கிய அர்ச்சகர் பணி நீக்கம் செய்து அறநிலைத்துறையில். கோயிலில் அர்ச்சகர் லஞ்சம் வாங்கினாருங்கிறதுக்கு தானே பணி நீக்கம் செய்தார். ஆகவே இவர் காலத்தில் இல்லையேன்னா
இவர் காலத்தில் லஞ்சம் வாங்குற அர்ச்சகர் இல்லை. அதுதான் மிக முக்கியம். அதுதான் மிக முக்கியம். ஒரு தவறு நடந்தது, சில பேருக்கு ஞானம் இல்லை. என்ன தெரியுங்களா, அவங்க 3-4 அர்ச்சகரை சஸ்பெண்ட் பண்ணாங்க இவர் காலத்துலேயும். அதை 83 புகார். அந்த நேரத்தில் கூட உடனே விஷமமாயிடுதுன்னா இதே பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இவங்கெல்லாம் அனைத்து சாதியினர் அர்ச்சகரை ஸ்டாலினால சேகர்பாபுனால நியமிக்கப்பட்டவர்னாரு. ஒரு ஆள் கூட கிடையாது, அவெல்லாம் பழைய ஆட்கள் நிர்ணயம் பண்ணவன் என்று தெளிவாக பதில் சொன்னார்கள். ஆகவே தான் தோற்றாலும் நாமே, வெற்றி பெற்றாலும் நாமே என்பதுதான் நினைத்து பார்க்கணும். ஏன்னா இப்போ திட்டம் வரணும்னா அன்னைக்கு எந்த பணம் விழுந்ததோ அதே திட்டத்தை தான் நீட்டணும், அதே பாதையில் தான் போகணும், அதே விடியல் பயணம் பஸ்ஸில் தான் ஏறணும். ஸ்டாலின் ஆளுகிறார்னு அர்த்தம், திராவிடம் ஆளுகிறார்னு அர்த்தம். திராவிடம் அதுதான் வைத்திருக்கு, ஆரியத்துக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. அதனால தான் மற்றவர்களால் தாங்க முடியல. ஆரியம் இப்போ எல்லா இடத்துலையும் பூந்து காங்கிரஸுக்குள்ளேயே பூந்துருச்சு. அதனால தான் தம்பி எல்லாம் இங்கே இருக்கார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மிக முக்கியமாக நினைத்து பார்க்கணும். ஆகவே தான் ஆரியம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் எங்கள் காரியம் தடைபடாது. அதுதான் எங்கள் வீரியம் ஒருபோதும் பின்வாங்காது. அதை நன்றாக புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி மீண்டும் ஒரு நாள் விரிவாக விளக்கமாக பேசுவேன். நீங்கள் நனைந்து விடுகிறீர்கள் என்பதற்கு தான். நான் நனைகிறதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீங்கள் நனைந்து விடக்கூடாது. ஆனால் நனைய வேண்டிய நேரத்தில் நனைவதும், உருக வேண்டிய இடத்தில் உருவதும், உழைக்க வேண்டிய நேரத்தில் இதுக்கு உழைக்குவதும் இதுதான். ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு நன்றி. குறிப்பாக சேகர் பாபு அவர்களுக்கும் பேசிய நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், மீண்டும் வருவோம், மீண்டும் சந்திப்போம், மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம்.